இவன் என்ன பண்ணான்னா அந்த அம்மாவை பாலியல் தாக்குதல் நடத்த பண்ணான். ஏன் ஒரு பையன் வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளே வரான்னா, ஒருத்தன் கோழையாக இருக்கான்னு வச்சுங்க, சமுதாயத்தில் வந்து ரொம்ப டிமிடாக இருக்கிறவன், அடுத்தது சொசைட்டியில் நமக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவன், அல்லது சொசைட்டியில் நமக்கு வந்து கோஆப்ரேட்டிவாக அந்த மாதிரியான காரியங்கள் செயல்படுத்த முடியல அப்படின்னு இருந்ததுன்னா அவன் என்ன செய்வான்னா, அந்த பிளட் ரிலேட்டிவ்ஸ்டே அவன் வந்து அதை அந்த பேரண்ட்ஸு அப்பாவை பார்த்தாலும் அந்த குழந்தை பயந்துக்கிட்டு ஓடிச்சு. ஓடி போய் யாரை கட்டி பிடிக்குது, யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கள. அவங்க அப்பாவை அவங்க அம்மாவை பார்த்த உடனே அந்த குழந்தை வந்து ஒரு ஃபியர் சைக்காசிஸ் வந்து மனதில் ஃபார்ம் ஆகி ட்ராமா. ஆமாம், ட்ராமா, கரெக்டாக சொன்னீங்க. அந்த குழந்தை போயினோடனே அப்போ சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் பார்த்தாங்க, ஏங்க ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா ஓடி போய் கட்டி பிடிக்கணும், என்ன உங்களை பார்த்து நீங்கள் அடிப்பீங்களான்னா, அந்த குழந்தை அப்போ தான் சொல்லுது, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சைக்காலஜிஸ்ட் டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிகமாக இந்த குற்ற செயலில் ஈடுபடுறது வந்து என்ன பேக்ரவுண்டில் வராங்க, அப்பா அம்மா இல்லாதவங்க இல்லை சிங்கிள் அந்த மாதிரியா? சிட்டின்னு இல்லை, இந்த எமோஷனலாக நடக்குதுல்ல மர்டர், இதெல்லாம் இது த்ரூ அவுட் ஸ்டேட்டு. திருநெல்வேலியிலேருந்து வருது, தூத்துக்குடியிலேருந்து வருது, நாமக்கல், கோவை இதுலேருந்துலாம் வருது. தெஃப்ட் அதிகமாக பார்த்து இந்த போக்சோ கேஸு இது வந்து நாட் ஓன்லி எல்லா இடத்துலையும் வருது. இந்த தெஃப்ட்டு, ராபரி, டக்காயிட்டி இதெல்லாம் அதிகமாக வந்து இந்த போதையில் அதிகமாக அடிமையாகி இந்த பையனுங்க இருக்காங்க. இவங்க சாப்பிடக்கூடிய அந்த கஞ்சா, யூஸ் பண்ண கஞ்சா மற்ற இடங்கள்லேருந்து வரக்கூடியவன் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போயாவது ஃப்ரெண்டு கிடச்சானா, இவனுங்க வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர் மாதிரி எப்போ பார்த்தாலும் அந்த இதை அவன் உபயோகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். என்னதான் வந்து அவன் வந்து திருந்தணும்னு நினச்சா கூட, அதுதான் நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், கைகைன்னு ஒரு புராணத்தில் ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்களுடைய பையன் பரத்து, தசரதன் அவனுடைய கணவர் 2 வரம் வாங்குவாங்க. ஒரு வரம் வந்து என்னென்னா ராமனை காட்டுக்கு அனுப்பணும்னு, இன்னொன்று வரம் வாங்குவாங்க தன்னுடைய மகனை ஆட்சி பொறுப்பில் உட்கார வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது எப்படி அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் உருவாச்சுன்னா, அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு மெய்டு சர்வெண்ட்டு, அவங்க ராஜா குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்க யோசனை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, உன் ராமனை எப்பயுமே என்ன செய்ய முடியாது, ஆட்சிக்கு இருப்பான், உன் பையன் வரவே முடியாதுன்னு சொன்னதுனால அதை கேட்டுக்கிட்டு வந்து என்ன செய்வாங்க, அதை செயல்படுத்துவாங்க. அப்போ பரதன் சொல்லுவான், அண்ணனுக்கு தான் எனக்கு இந்த தகுதி இல்லை, என் அண்ணனுக்கு தான் தகுதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், அவங்க ராமனோட காட்டுக்கு போயிடுவான். தன்னுடைய கணவரே இழந்துருவான், தன்னுடைய மகனே இழந்துருவான். அதனால் பேடு அம்பேனியன், பேடு அட்வைஸ்ன்னு சொல்லி கதையை சொன்னோம்னா, ஆமாம்ப்பா சரிதான், நான் வந்து சுந்தரங்கிற பையனோட தான் சேர்ந்தேன், அவன் என்னை அழைச்சிட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுப்பான், டெய்லியும் வாங்கி கொடுப்பான், நான் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருந்து திரும்பி போயிட்டேன், என்னடா நீ நல்ல பையனாக போயிட்டாடா, வாடா ஒரு நாளைக்குன்னு சொல்லி டீ குடிக்க கூப்பிட்டான். டீ குடிக்க கூப்பிட்டோன்னே ஒரு நாள் எனக்கு முன்னாடியே வேணுங்கனே சிகரெட் ஸ்மோக் பண்ணுறான். நான் வேணாம்னு சொன்னேன், அது பண்ணல, என்கிட்ட கூட முன்னாடி கொடுத்தான். அந்த சிகரெட் வர கஞ்சா இருந்தது எனக்கு தெரியாது. அதை குடித்த பிறகு அடுத்த நாள் நானே அவனை தேடி போனேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் கெட்டு போகிறதுக்கு காரணமானவன். நான் வந்து க்ரோத் மைண்ட் செட் இருக்கிறதுனால அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். என்னால் ஃபுல்லாக வர முடியல, 95% நான் வந்து வெளில வந்துட்டேன், இன்னும் 5% இருக்குது. அதை வந்து நான் காலப்போக்கில் அந்த பழக்க வழக்கங்கள்லேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க, என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. நான் படுத்திருக்கும் போது எங்கள் அப்பா என்னை பார்த்து அழுவார். ஏன் அழுகலான்னா, நான் வந்து இப்படி மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கேன்னு சொல்லிடுறேன். அதனால் இது மட்டும் இல்லை, இந்த கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தைங்க வந்து கெட்டு போகிற சூழ்நிலை வந்துச்சு. ஒரு பையன் எக்ஸு, பேர் சொல்லக்கூடாது, அவன் வந்து அவங்க அம்மாவே அவன் வந்து என்ன பண்ணான்னா, பாரதியார் பிறந்த செல்லம், அவங்க பிறந்த ஊர் இது திருநெல்வேலி பக்கத்தில், இவன் செல்லு அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. இந்த பையன் என்ன இருக்கிறான், இந்த செல்லு வாங்கி கொடுத்தாங்க. செல்லை பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் இல்லை அதை பாடங்களை பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தணும். அதில் பார்க்கும்போது உள்ளார நிறைய நீங்கள் கூட பார்க்கலாம். இப்போ கூட கம்ப்யூட்டரில் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணும்போது கூட நான் பார்த்தேன், பிரா அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. இது மாதிரி சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதில் வருது. அதை வந்து இந்த டீனேஜில் உள்ள அந்த பையங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி வருது. உள்ளார போய் எல்லாத்தையும் பார்க்குறான். பார்த்து அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய உணர்வுகளை அதிகப்படுத்திக்கிறான். ஒன்லி பை மீடியா, அதாவது அந்த செல்ஃபோனில். அவன் என்ன செய்கிறான்னா, அவங்க அப்பா டெய்லர், பையனோட பேர் வேணாம், அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, போய் திருநெல்வேலி டவுனில் துணி தைச்சிட்டு வைப்பார். அவங்க அம்மா இருக்காங்க, ஒரு தம்பி இருக்கான். இவன் என்ன பண்ணான்னா, அந்த அம்மாவை பாலியல் தாக்குதல் நடத்த பண்ணான். ஏன் ஒரு பையன் வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளே வரான்னா, ஒருத்தன் கோழையாக இருக்கான்னு வச்சுங்க, சமுதாயத்தில் வந்து ரொம்ப டிமிடாக இருக்கிறவன், அடுத்தது சொசைட்டியில் நமக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவன், அல்லது
சொசைட்டியில் நமக்கு வந்து கோஆப்ரேட்டிவாக அந்த மாதிரியான காரியங்கள் செயல்படுத்த முடியல அப்படின்னு இருந்ததுன்னா அவன் என்ன செய்வான்னா இந்த பிளட் ரிலேட்டிவ்ஸ்டே வந்து அதை அதை ஈடுகட்டிக்கிறதுக்கு விரும்புவான். இது மாதிரி அவன் வந்து ஒரு அவங்க அம்மாவே பண்ணும்போது அது என்ன நடந்ததுன்னு தெரியல. அது சொல்லக்கூடாத சில நிலைகள் அவன் அம்மாவே கல்லை போட்டு கொண்டுட்டான். அப்போ அது வந்து எந்த விதமான குற்ற செயல்களிலையும் ஈடுபடாத ஒரு பையன், எந்த விதமான கிரிமினல் ப்ரொபன்சிட்டியும் அவன் மனதில் இல்லாத ஒரு பையன், நார்மல் ஐக்யூ 90 to 110 உள்ள ஐக்யூ, ஒரு இன்ட்ராவர்ட் பர்சனாலிட்டி உள்ள ஐக்யூ உள்ள பையன், ஒரு வந்து ஒபேசிட்டி அவனுக்கு நல்ல அந்த 10th பாஸ் பண்ண பையன், இப்படி பல கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள பையன் தன்னுடைய தாயையே கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டுபிடிக்க முடியாது. அவனுடைய பெற்றோர்கள்லாம் போதை பழக்கத்துலலாம் எதுவுமே கிடையாது. எந்த பழக்கமும் அவன்கிட்ட கிடையாது. எந்த போதை பழக்கமும் கிடையாது. அவன் படிக்கக்கூடிய ஸ்கூலில் அந்த எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டேன். அவன்கிட்ட நான் விசாரிச்சிட்டேன். அப்போ அந்த மையம் டிப்ரெஸ் ஆகிறான். இல்லை செப்பரேஷன் ஆன்சைட்டி இருக்கும். செப்பரேஷன் ஆன்சைட்டி எங்கே 0 to 5 years தான் அம்மாவை பிரிஞ்சு இருக்கக்கூடிய குழந்தைக்கு வரும். இது அடல்ட்டில் அவனுக்கு அப்புறம் ஆன்சைட்டி இருக்குது. அவங்க வந்து இவனை வந்து ரிஜெக்டட் பேரண்டல் சைடில், அந்த பேரண்டல் சைடில் ரிஜெக்டட் ஆனதுனால இவன் டிப்ரெஸ்டு சப்ரஸ் ஆனான். அப்போ வந்து அவன் ஹி பிஹேவ்ட் இன் டிஃப்ரெண்ட் வே. அப்போ அவனை வந்து நல்லா ஒரு பையன், நல்லா கொஞ்சம் ஒரு ஆசிலேஷன் மைண்டில் உள்ள பையனை என்ன செய்யணும், நமக்கு வந்து ஐஎம்ஹெச்சில் சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுறது. சொசைட்டியில் இது காரணமா, இல்லை வந்து ஆஃபீஸர்ஸ் காரணமா, இல்லது வந்து நண்பர்கள் காரணமா, யார் காரணம் அப்படின்னு தேட போனால் அது பின்னணியில் நிறையா நமக்கு கிடைக்கும். அவங்களாம் தெரியும். அது வந்து பேத்தட்டிக்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பாதிச்சுது அந்த பையனுடைய இதெல்லாம் வந்து எனக்கு என்னுடைய மனதில் ரொம்ப பாதிச்சு. ஆஹா, இப்படி ஒரு சூழ்நிலை. நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவன் ரெக்ரெட் பண்ணானா? பண்ணான், ஒத்துக்கிறான். இவன் வாசி இவனுக்கு எந்த பழக்கமும் தெரியாதனால ஹோமோசெக்சுவல்னு உண்டு, சோடமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பையங்க அது மாதிரி செஞ்சுட்டு போயிடுவானுங்க. பட் அவன் ரெசிடென்சியலில் டே ஸ்காலரு, அவனுக்கு தெரியல, வாய்ப்பு இல்லை. அவனுக்கு ஒரே இது வந்து அந்த அவன்கிட்ட யாரும் பேச மாட்டானுங்க. அவன் ஒரு இன்ட்ராவர்ட் பர்சனாலிட்டி வித்னாய். அந்த மாதிரி பையன் வந்து இந்த தவறு செஞ்சதை அவங்க அப்பா ரிஜெக்டடு. பல சூப்பரண்டு மற்ற எல்லாம் நாங்கள் எல்லாம் பல நாட்கள் அவங்க அப்பா வர சொல்லி வருவார், புத்தகம் வாங்கி கொடுத்துட்டு போவார். பையன் வேணாம் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி போயிடுவார். அப்போ இந்த கேஸே வந்து பார்த்தீங்கன்னா 2 monthsக்குள்ளே முடிக்கணும். கிட்டத்தட்ட பல நாட்கள் இழுத்துட்டு போச்சு. அது இது மாதிரியான ஒரு வகை. இன்னொரு வகை அப்படின்னா கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், பராமரிப்பும் பாதுகாப்பும். கிட்டத்தட்ட 10-12 வகையான குழந்தைகள் வர்றாங்க. எப்படின்னா அம்மா அப்பா இருப்பாங்க, பட் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, இறந்துருவாங்க, ஒரு டிசாஸ்டர் நடக்குது, அதில் உள்ள குழந்தைங்க. குழந்தை மேரேஜ் ஆகிடுது. 16 வயசில் ஒரு குழந்தை மேரேஜ் பண்ணிடுச்சு. சைல்டு மேரேஜ் கூடாது. 18 வயதுக்கு மேலே தான் எந்த குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையை பண்ணணும். 21 வயசுக்கு மேலே தான் ஆண் குழந்தைய மேரேஜ் பண்ணணும். இந்த சைல்டு மேரேஜில் வரக்கூடிய குழந்தைங்களும் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆகிடுது. இங்கேயும் படிக்க வைக்காமல் ஒரு குழந்தைய இருக்காங்க, வீட்டில் வச்சுருக்கிறாங்க, வேலை வாங்குறாங்க, வீட்டுக்கு போகுது. அந்த மாதிரி ஒரு குழந்தை வருது. இப்போ ஜெயிலில் இருக்குது அப்பா, அந்த மாதிரி குழந்தைங்க எங்கள்கிட்ட வரும். இப்போ ப்ராஸ்டியூஷனில் அம்மா ஈடுபட்டுறாங்க. சின்ன குழந்தையா இருந்தால் அவங்கள்ட்ட வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு பிரித்து எங்கள் ஹோமில் படிக்க வைப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட ஒரு 12-13 வகையான கேட்டகரி சில்ட்ரன்ஸு எங்களுக்கு வருது. என்னுடைய மனதை ரொம்ப தாக்கின ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன். ஒரு குழந்தை வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் செங்கல்பட்டில் அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுது எங்கள் அப்பா அம்மாங்கன்னு. அவங்க அப்பா அம்மா வந்து சதர்ன் ரீஜனில் எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு சேர்மன் மெம்பர்ஸு, ஒரு சேர்மன் 4 மெம்பர் இருப்பாங்க. அவங்க அந்த குழந்தைய பேரண்ட்ஸாக வர வச்சாங்க. அந்த குழந்தை வந்த உடனே அந்த பேரண்ட்ஸ் அப்பாவை பார்த்தாலும் அந்த குழந்தை பயந்துக்கிட்டு ஓடி போய் யாரை கட்டி பிடிக்குது, யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களோ. அவங்க அப்பாவை அவங்க அம்மாவை பார்த்த உடனே அந்த குழந்தை வந்து ஒரு ஃபியர் சைக்காசிஸ் வந்து மனதில் ஃபார்ம் ஆகி ட்ராமா கரெக்டாக சொன்னீங்க. அந்த குழந்தை போயிடனே அப்போ சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் பார்த்தாங்க, ஏங்க ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா ஓடி போய் கட்டி பிடிக்கணும், ஏன்னா உங்களை பார்த்து நீங்கள் அடிப்பீங்களாண்ணா? அந்த குழந்தை அப்போ தான் சொல்லுது, அவங்க என்னை அடித்தாங்க, கையை காமிக்க சூடு போட்டது. ஒரு குழந்தைய அடிப்பதால் திருந்தாது, கேட்டா சூடு வைக்கிறதால திருந்தாது. ஒரு குழந்தைக்கு 10 வருஷம் 20 வருஷம் தண்டனை கொடுத்தா அந்த குழந்தை திருந்தாது. தண்டனை நிறையா கொடுத்துட்டோம்னால அந்த குழந்தை திருந்தும் நினைக்கிறது தப்பு. அதனால் மேக்ஸிமம் 7 வருஷம் தான் கொடுக்க முடியும். நம்ம சொல்கிறேன். அதே போல் அந்த குழந்தைய அவ்வளோதானே அவங்கெல்லாம் விசாரிச்சுட்டு இந்த ஆக்டில் ஒரு ப்ரொவிஷன் என்னன்னா, யாராவது ஒரு குழந்தைய கைவிட்டுட்டு போனாங்களோ, யாராவது குழந்தைய அப்யூஸ்ன்னு சொல்கிறது, அதை ஃபிசிக்கல் அப்யூஸ், மென்டல் அப்யூஸ், சைக்கலாஜிக்கல் அப்யூஸ், இந்த 3 அப்யூஸுமே அவங்கள்ட்ட இருந்தது. அதனால் அந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த சேர்மன் என்ன பண்ணார்னா, அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு எழுதினார்,
இவன் மேலே வந்து செக்ஷன் வந்து 75ன்னு ஒரு பிரிவு இருக்குது. ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டில் செக்ஷன் 75. 74 என்னன்னா, ஒரு குழந்தையுடைய ஃபோட்டோவை வெளியில் விடக்கூடாது சார். இந்த காரணம் மட்டும் விடக்கூடாது. அந்த 75 என்ன ஆச்சுன்னா, குரியாலிட்டி டு ஜுவனைல்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த குரியாலிட்டி டு ஜுவனைல்ஸ் செக்ஷனை உபயோகப்படுத்தி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்பா மேலே பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. பட் நான் வந்து அதனால் இந்த மாதிரி கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனில் ஒரு குழந்தை வந்து ஒருத்தவங்களை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமானது. இன்னொரு செக்ஷன் சார், இன்னொரு பிரிவில் ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு, அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி, ஒரு வந்து கருமுட்டை வந்து வளர்ச்சி அடையலைன்னு சொல்லி, அல்லது அவருக்கு வந்து இந்த வளர்ச்சியில் கவுண்ட்டு குறைவாக இருக்குது, இப்படி சில காரணங்களால் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட்னால வசதியானவங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடச்சிது. அந்த குழந்தைய இவங்க என்ன பண்ணாங்கன்னா வளர்த்துட்டு வராங்க. ரொம்ப நல்லா பாசமாக வளர்த்துட்டு வராங்க. சமுதாயத்தில் உள்ள சில பொறாமை பிடித்தவர்கள், சில மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் உள்ளவங்க ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. எங்கே போடுறாங்கன்னா, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு. இவங்களுக்கு குழந்தை பிறக்காது, அந்த குழந்தை அவங்களுடைய குழந்தை கிடையாது, இது ஒரு பயாலஜிக்கல் சைல்டு கிடையாதுன்னு சொல்லி போடுறாங்க. இதனால் அவனுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது, அவன் குழந்தை இருக்கேன் பக்கத்தில். உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா 10/9/8க்கு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி கான்டாக்ட் பண்ணி உண்மையை போய் விசாரித்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. பியூட்டிஃபுல் கேஸ் சார் இது. என் மனதை ரொம்ப தாக்குச்சு. அப்போ அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்தோடனே அவங்க அழுகுறாங்க. தான் பெத்த குழந்தையோட அழுவாங்க. ஏன் அழைச்சிட்டு போகிறீங்க? இல்லை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டாங்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு. அந்த குழந்தையும் வந்துருச்சு. அந்த குழந்தை அவங்க எப்படி தத்தெடுக்கிறாங்களா, இல்லை வாடகை தாய் மூலமாக பெற்றெடுக்கிறாங்களா, எப்படி நான் சொல்கிறேன். இது உடனே என்ன செஞ்சுன்னா, அந்த குழந்தைய போய் இவங்கள்ட்ட போக மாட்டாங்குது. உடனே சேர்மன் மெம்பர்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த குழந்தைய ஒரு நிறுவனத்தில் வைங்கன்னு சொன்னாங்க. நிறுவனத்தில் சொன்னோடனே அவங்க குழந்தைய அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் கேட்குறாங்க, இது உங்கள் குழந்தையான்னு கேட்டாங்க. இது என்னுடைய குழந்தை இல்லை அப்படின்னு. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இதை வளர்க்குறீங்க? ஒரு குழந்தைய அந்த குழந்தையுடைய விருப்பம் இல்லாமலோ, அந்த குழந்தையுடைய உண்மையோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸுடைய விருப்பம் இல்லாமலோ செஞ்சால் டிராஃபிக்கிங் 373 ஐபிசியில் சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ டிராஃபிக்கிங் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. டிராஃபிக்கிங் ஒரு குழந்தைய செஞ்சால் என்ன குற்றம் தெரியுங்களா? அதுக்கு 3 வருடம் தண்டனை. அப்போ உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நான் எடுத்து வளர்த்து நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, இவங்க என்ன பண்ணாங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. யார்? இந்த பெற்றோர்கள் கேஸ் போட்ட உடனே கேஸ் வந்து ட்ரையல் வந்துச்சு. மேஜிஸ்ட்ரேட்டு மேலே ஜட்ஜி மேலே இருக்காங்க. இந்த குழந்தைய பல நாள் வச்சுருந்தாங்களே நிறுவனத்தில், 15 நாளைக்கு ஒருத்தர் அந்த சிடபிள்யூசி பார்ப்பாங்க, வருவாங்க. பல நாட்கள், ஒரு 30-35 நாட்கள் கழித்த பிறகு அந்த குழந்தை ஒடியாருது. எங்கே ஒடியாருது? அவங்க அம்மா அப்பா ஒடியாந்து கட்டி பிடிக்குது. அந்த உடம்புல பூரா பேச்சஸ் இருக்குது. அந்த குழந்தைக்கு ஒத்துக்கலை. ஏசி ரூம்லையும் பல செல்வந்தமான ஒரு குடும்பத்தில் வளர்ந்த அந்த குழந்தைங்களுக்கு உடம்புல அப்படியே கட்டி பிடிச்சி அழுது. அவங்களும் அழுகுறாங்க, அப்படியே அழுகுறாங்க. 15 நிமிஷம் எமோஷ்னலாக ஆன பிறகு ஜட்ஜி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியும் சேர்மனையும் வரவழைச்சார். சேர்மன் கீழே தான் மெம்பர்ஸு. அப்போ சேர்மனை கேட்டார், இந்த குழந்தைய ஏன் நீங்கள் வந்து இவங்கள்ட்ட பிரித்து அனுப்பிச்சிங்கன்னு கேட்டார். அதுக்கு அந்த குழந்தை சொன்னிச்சு, இந்த குழந்தை பராமரிப்பும் பாதுகாப்பும் தேவைப்படும் குழந்தைங்க. இளைஞர் நீதி சட்டத்தில் 2015 செக்ஷனை படித்து பாருங்கள். ஒரு குழந்தை அவங்க அம்மாட்ட இல்லாமல் வேறு யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதை பிரிக்கணும்னு சொல்லி தனியாக, இல்லைன்னா அதுக்கு டிராஃபிக்கிங் கிட்னாப்பிங்னு சொல்லுதுன்னு சொன்னான். உடனே அவர் சொன்னார், அந்த நீதிபதி சொன்னார், அந்த குழந்தை யார்கிட்டங்க போகுது? உங்கள்கிட்ட போதா? என்கிட்ட வருதா? அவங்கள்ட்ட தானே போகுது. அப்போ அவங்க நல்லா தானே வளர்த்துருக்குறாங்க. அவங்க நல்லா வளர்த்த அந்த குழந்தைய நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த குழந்தைய மறுபடியும் தாயிட்ட வந்து பிரிக்கிறீங்க. ஆக்ட் என்ன சொல்லுது தெரியுங்களா? பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு செக்ஷன்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற செக்ஷன்லாம் சொல்லுது. கடைசியில் எதை பார்க்க சொல்லுது? பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டுன்னு சொல்லுது. குழந்தையுடைய முக்கியமான அந்த இதை பார்க்க சொன்னதுனால நீங்கள் அந்த குழந்தைய விடுங்கன்னு சொல்லி அவர் சேர்மனை கண்டித்து அனுப்பிச்சார். ஆனால் சட்டப்படி என்னன்னா சார், அதுதான் ப்ரொசீஜர். சட்டப்படி என்னன்னா, ஒரு குழந்தைய அடாப்ஷன் கொடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு தான் அந்த பவர். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அபண்டன்ட் சைல்டுன்னு கொடுப்பாங்க, கைவிடப்பட்ட குழந்தைகள்னு கொடுப்பாங்க சார். இந்த கைவிடப்பட்ட குழந்தைகளை வச்சு நம்ம கோர்ட்டில் போட்டு நம்ம வாங்கிக்கணும். இவங்க யாரோ நண்பர்கள் கொடுத்துருக்காங்க, அழகான குழந்தையா இருக்குது. இக்னரண்ட் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ்னு இருக்குது. எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவங்க செஞ்சுட்டாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு ஜட்ஜு யூஸ் பண்ணி இந்த குழந்தைய அந்த பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வருது. இந்த நாட்டில் 1% ஆத குழந்தைங்க ப்ராப்பராக அடாப்ஷனோ ஃபாஸ்டர் கேர் இல்லாமல் வளர்ந்து வருது. இந்த ஃபாஸ்டர் கேர்னு ஒன்று இருக்குது சார், FOSTER, மாற்றான் தாயின்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சைக்காலஜிஸ்டாக இது கவர்மெண்ட் சில்ட்ரன் ஹோம் கல்லீஸில் நான் போகும்போது ஒரு அம்மா 56, அப்போ 58 வயசு, இப்போ தான் 60 வயசு, 56வது வயசில் வந்தாங்க சார். அவங்க சர்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. நான் அவங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணேன். சார் நீங்கள் வந்து ரொம்ப நல்லதாக போச்சு சார். அப்போ வந்து சூப்பர் நாங்கள் எல்லாம் பேசுவோம்.
அந்த குழந்தைய இருந்தது. இந்த குழந்தைய வந்து இவங்கள்ட்ட பிடிக்குதாமான்னு நான் கேட்டேன். பிஓட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க, சைக்காலஜிஸ்ட்டை ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க. அப்போ இந்த குழந்தைய அவங்க பல நாட்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தாங்க. அதுக்கு யாருமே கிடையாது, எங்கே பிறந்ததோ எங்கே வளர்ந்ததுன்னு தெரியாது. அப்போ இந்த சூப்பர் சொன்னாங்க, யாராவது இந்த குழந்தைய ரீஆப்ட் பண்ணுறாங்க, இவங்க வந்து மேடம் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நல்லா வளர்ந்து வரக்கூடிய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ்கிட்ட வரக்கூடிய குழந்தைங்களே வந்து டிஸ்ஓபே பண்ணோம் நிறையா. இது மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். இதை நீங்கள் ஃபோஸ்டர் கேராக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, FOSTR மாற்றாந்தாய் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அடாப்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு 14-15 வயசு, 0லேருந்து 2 வயசு இல்லை 0லேருந்து 5 வயசுக்குள்ளே தான் அடாப்ஷன் பண்ண முடியும். அதற்கு மேலே தத்து எடுக்க முடியாது. நீங்கள் எடுக்கிறீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, சார் என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க சார். இது சில்ட்ரன் ஆர் அசட்ஸ் ஆஃப் நேஷன்னு சொல்கிறீங்க சார், என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க சார். எங்கள் அண்ணன் மதிக்க மாட்டான், என் தம்பி மதிக்க மாட்டான், இல்லை நான் சம்பளம் 54,000 ரூபா வாங்குகிறேன் சார், 54,000 ரூபா அவங்க என்னை மதிக்கிறதே இல்லை சார். எனக்குன்னு ஒரு மதிப்பு வரணும் சார். இன்னொன்று சார், என்னுடைய ப்ராப்பர்ட்டி அத்தனையுமே என்னுடைய பென்ஷன் உள்பட எனக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு போகணுங்கிறதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அழுதாங்க. அவங்க அம்மா குண்டா கண்ணாடி போட்டுட்டு ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் அவங்க இன்னும் 2 வருஷம் 1 வருஷம் ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்தது. அப்புறம் நாங்கள் எல்லாமே அதை செஞ்சு கொடுத்தோம். ஆனால் வந்து என்ன இல்லைன்னா, ஃபோஸ்டர் கேரில் எடுத்தால் வந்து அந்த அடாப்ஷன் ஹெரிடிட்டி ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கு அடாப்ஷன் ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்டப்போ, அப்போ கோர்ட்டில் அவங்க போட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிடபிள்யூசியில் மட்டும் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க, பிஓவை நீங்கள்லாம் என்ன கொடுங்க, இவங்க வந்து கேப்பபிளு, இவங்க வந்து எக்கனாமிக்கலாக எல்லாம் செய்யக்கூடிய திறமை இருக்குது இவங்கள்ட்ட, அதனால் அதை செய்ய சொல்லுங்கன்னு சொன்னால் அதுமாரி கொடுத்து அவங்க பண்ணாங்க. இது ரூல்ஸ் ஆர் நாட் வயலேட்டிங். இப்போ அந்த மாதிரி குழந்தை இருக்குது. இதுமாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சட்டத்திற்கு அதாவது முரண்பாடாத குழந்தை கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். மிக்க நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ சார்.